பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு என்ன சொல்றார் தெரியுமா? இன்னைக்கு அவர் வார்த்தையை நம்புங்க. மட 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 மடன்னு ஒரு 33 அற்புதங்களை சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம். நல்ல கவனிங்க. வேதாகமத்து ஒரு பொக்கிஷம், இது ஒரு களஞ்சியம், அற்புத களஞ்சியம். இதை தியானிச்சு தினமும் தியானிச்சிங்கன்னா உங்கள் கைகள்னால பலத்த அடையாளம் நடக்கும். அல்லேலூயா. இயேசு செய்த அற்புதங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மத்தேயு 8:14, மார்க் 1:40-44, லூக்கா 5:12-14 குஷ்டரோகியை சுஸ்தமாக்குகிறார். ரெண்டாவது மத்தேயு 8:5-13 லூக்கா 7:1-10 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை ஆண்டவர் என்ன பண்றாரு? சுஸ்தமாக்குகிறார். மூன்றாவது பேதுருவினுடைய மாமியாருக்கு என்ன நடக்குது? காய்ச்சல் வருது. மத்தேயு 8:14-15, மார்க்கு சுவிசேஷம் 1:30-31, லூக்கா சுவிசேஷம் 4:38-39 பேதுரு மாமியினுடைய கையை பிடிக்கிறாரு. காய்ச்சல் நின்று போச்சு. கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென். நாலாவது பிசாசு பிடிச்ச 2 பேர், ஒருத்தன் கிடையாது, 2 பேர் வர்றான். மத்தேயு 28:28-34, மார்க்கு சுவிசேஷம் 5:1-15, லூக்கா சுவிசேஷம் 8:27-39. இந்த பிசாசுகளை கர்த்தர் அதட்டுகிறார். விடுதலை நடக்குது. அல்லேலூயா. 5வது காரியம், படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரன். மத்தேயு 9 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க, 2 7 வரைக்கும். மார்க்கு சுவிசேஷம் 2 3-12, லூக்கா சுவிசேஷம் 5 படுக்கையில் திமிர்வாதமாக இருந்து அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 7th மிராக்கிள், 7வது அற்புதம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருஷமா உதிர போக்குங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். மத்தேயு 9:20-22, மார்க்கு சுவிசேஷம் 5:25-34, லூக்கா சுவிசேஷம் 8:43-48. எல்லா வைத்தியர்களும் கைவிட்டுட்டாங்க. பணம் பூரா என்ன ஆயிருச்சு? செலவாயிருச்சு. இயேசுவினுடைய போர்வை விளிம்பை தொட்ட மாத்திரத்தில் அவள் சொஸ்தமானாள். அல்லேலூயா. 7வது காரியம், 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வர்றாங்க. எத்தனை குருடர்கள்? 2 குருடர்கள். மத்தேயு 9:27-31 கர்த்தர் கேட்கிறார், உங்க கண்களை திறக்க என்னால் முடியும்னு நீங்க விசுவசிக்கிறீங்களான்னு கேட்கிறார். விசுவசிக்கிறோம் ஆண்டவரன் சொன்ன அடுத்த நொடி கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. 8வது காரியம், பிசாசு பிடித்திருந்த ஊமையான மனுஷன். கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு மனுஷனை ஊமையாக்குறது எதுங்க? பிசாசு. குருடனாக்குறது எதுங்க? பிசாசு. நிறைய வியாதிகளுக்கு பின்னாடி பிசாசு இருக்குது. இங்க ஊமையாக்குனது பிசாசு. மத்தேயு 9:32-33 படிக்கிறோம். ஆண்டவர் அந்த ஊமையன், the spirit of dumb and deaf, get out in the name of Jesus. ஊமையும் சுவிட்டுமான ஆவியை வெளியே போயிருச்சு. ஹல்லேலூயா. 9வது காரியம், சூம்பி போன கை. சூம்பி போன ஒரு கை உடையவன் வர்றான், ஓய்வு நாளில் வர்றான் இயேசுவினிடத்தில். மத்தேயு 12:10-13, மார்க் 3:1-5, லூக்கா 6:6-11. எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் கையை நீட்டுங்கிறாரு. நீட்டுறான், சுஸ்தமாகிறான். அல்லேலூயா. 10வது அற்புதம். இப்போ கவனிக்கணும். முதல்ல ஊமையான பிசாசுன்னு,
10வது அற்புதம் ஊமையும் குருடுமான பிசாசு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22, 23, லூக்கா 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, செவிட்டு ஊமை ஆவியே, குருட்டு ஆவியே, பார்வையை இழக்க பண்ணுகிற ஆவியே ஆண்டவர் விரட்டுறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 10 அற்புதங்களை சொன்னேன். 11, ஒரு கானானிய பெண், ஒரு புறஜாதி மகள் தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சு கதறா. ஆண்டவர் என்ன சொல்றார்? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து யாருக்கு போட முடியாது, நாய்களுக்கெல்லாம் போட முடியாதுங்கிறார். எங்க? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 21 28 வசனங்கள்ல, அதே போல மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 24 30 வசனங்களை சொல்றார். அப்போ சீஷர்கள் போய் இயேசுவிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஆண்டவரே, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து யாருக்கு போட முடியாது, நாய்களுக்கு போட முடியாது. ஆனால் அவ ஒரு வார்த்தை சொன்னால், பிள்ளைகள் சாப்பிட்ற அப்போ கீழே சிந்தில்ல, தரையில் விழுந்து கிடக்குல்ல, அதை நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைகிறோம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. ஆச்சரியப்படுறார், அந்த ஃபெய்த்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். அல்லேலூயா. 12வது அற்புதம் என்ன தெரியுமா? பிசாசு பிடிச்சிருந்த மகன் திடீர்னு தண்ணீரில் விழுவான், திடீர்னு நெருப்பில் விழுவான். அதுக்கு பேர் மூன் ஸ்ட்ரோக். இது எங்கே படிக்கிறோம்? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 21 வசனங்கள், மார்க் 9ஆம் அதிகாரம் 17 29 வசனங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 38 43 வசனங்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இவனை உங்க சீஷர்கள்ட்ட கூட்டிட்டு போனோம், அவங்களால இவனை என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. இன்னொரு இடத்துல மார்க் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு எப்பையிலிருந்து பிரச்சனை, சின்ன வயசுலேருந்து பிரச்சனை. ஹல்லேலூயா. ஏன் எங்களால் துரத்த முடியல? 2 காரியம். அன்பிலீஃப், உங்களுடைய அவிசுவாசம், உபவாச இன்மை. ஒரு பேயை துரத்தணும்னா தேவ பிள்ளைகள் அந்த நேரத்தில் ஃபாஸ்டிங் போட்டுட்டு இருக்கக்கூடாது. வாரத்தில் நம்ம டெய்லி அபிஷேகத்தில் நிரம்பி, வாரத்தில் 2 தடவை நல்ல உபவாசம் இருந்து பழகி, டெய்லி நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் எந்த பேய் வரும்னு தெரியாது. எந்த நேரத்திலையும் எந்த பேயையும் துரத்த நம்ம ஆயத்தமாக இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென். நல்ல கவனிங்க. 13வது அற்புதம், 2 குருடர்கள் பர்த்தலேமேயு, அதில் ஒருத்தன் வர்றான் பாருங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 34. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வசனங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 43 வசனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குருடருடைய கதறாங்க. அந்த வழியா வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு, ஆண்டவர் இறங்கினார். அற்புதம் நடந்துச்சு. 14வது அற்புதம் என்ன தெரியுமா? ஜப ஆலயத்தில், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஜப ஆலயத்தில் அசுத்த ஆவி. நீங்கள் எல்லாரும் இந்த சபையில் நான் கண்ணீர் வடிக்கிற ஒரு விஷயம், எக்கச்சக்கமான பேய்கள் அலறி விழுந்துச்சு. நிறைய பேர் அபிஷேகத்தில் நிரம்பினாங்க. இது என்னது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க சபையில். இது எவ்வளவு பெரிய வேதனையில் கொண்டு போய் விட்டுச்சுன்னா, ஆவியானவரையே துக்கப்படுத்துகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஜப ஆலயத்தில் தாங்க அசுத்த ஆவி வரும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இங்கே பாருங்க, பெரிய பெரிய சபைகளில் சபை நேரத்தில் ஒரு ஹீலிங் ப்ரேயர் எடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அசுத்தாவி அலறினுச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் டீசெண்டாக இன் பண்ணி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் நிற்பார். இதென்ன இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது, மயிரை விரிச்சு ஆடுது, அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு. அடுத்த வாரம் இந்த சபைக்கு போகிறதா? நான் சொல்கிறது புரியுதா? இந்த இயேசுவின் பர்வதத்துக்கு நடந்த துரோகம் அதுதான். யார் விளையாட்டாலும், இதெல்லாம் என் காதுக்கு வந்த செய்தி, என்கிட்ட நேராக வந்த செய்தி. உள்ளுக்குள்ளே கிடக்கிற அசுத்தம் வெளியில் போகணும்.
நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை தடுத்து வச்சிருக்கு, வேலையை தடுத்து வச்சிருக்குது, திருமணத்தை தடுத்து வச்சிருக்குது, ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்குது, கிருபையை தடுத்து வச்சிருக்குது. உங்கள் வீட்டில் அற்புதங்கள் நடக்க விடாம தடுத்து வச்சிருக்கு. உங்கள் அம்மா அப்பா ரட்சிக்க கூடாதபடிக்கு தடுத்து வச்சிருக்குது. இன்னைக்கு அந்த அசுத்தங்கள் வெளியில் போகட்டும். அடுத்து நடக்கிறது அற்புதங்கள். அல்லேலூயா. 14 அற்புதங்கள் சொல்லியிருக்கிறேன். 15வது அற்புதம் நீங்கள் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு இனிமையாக இருக்குது. சீக்கிரம் படிங்க, பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22லேருந்து 26 வசனங்கள் படிச்சிங்கன்னா, பெத்சாயிதா குளத்து அருகே ஒரு குருடன் நிற்கிறான். எங்கே நிற்கிறான்? பெத்சாயிதாட்ட. ஆண்டவர் அவனை விடுதலை பண்ணார். 8ஆம் அதிகாரம் 22லேருந்து 26 வசனங்களை படிச்சிங்கன்னா, 16வது அற்புதம், வேகமாக போகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவி. என்ன ஆவிங்க? சத்தம் போட்டு சொல்லுங்க, என்ன ஆவி? லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் பார்த்தீங்கன்னா என்ன ஆவி? த ஸ்பிரிட் ஆஃப் டிமிடிட்டி. உடம்பை பலவீனப்படுத்துறது. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னை போட்டு முறிக்குது பிரதர், கை காலெல்லாம் என்னென்னமோ பண்ணுது, காலெல்லாம் போட்டு இழுக்குது, நரம்பெல்லாம் இழுக்குது. இது ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவி. கையை உயர்த்தி சத்தமா, என்ன சத்தமா? நமக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது, கம்யூனியன் கொடுக்கணும். ஒரு 20 மிரக்கிள்ஸாவது சொல்லிடுறேன். 16 அற்புதம். 17வது அற்புதம் நீர்க்கோவை. என்னங்க? நீர்க்கோவை. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களை படிச்சிங்கன்னா, ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய். எல்லாரும் கவனிங்க, இப்ப என்ன நடக்குது பாருங்க. எல்லாருடைய கண்களும் யாரை பார்க்குது? இயேசுவை பார்க்குது. அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நம்ம யாரை தான் பார்க்கணும்? சத்தம் போட்டு சொல்லுங்க. நீங்க எந்த ஊழியரை பார்த்தாலும் அற்புதம் நடக்காது. நீங்க எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் அதிசயம் நடக்காது. அங்கே அதிசயம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது, இங்கே இல்லைங்க. உங்க வீட்டில் நடக்கும், உங்க இடத்துல நடக்கும். நீங்கள் இங்கேருந்து ஒரு வேனை பிடிச்சி, காரை பிடிச்சி இங்கேருந்து 150 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிட்டிருந்து 1000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கையில் அற்புதத்தின் புத்தகத்தை வச்சுக்கிட்டு, கையில் அதிசயத்தின் புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஊரை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சத்தம் போட்டு ஒரு அற்புதம், நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென். 18வது அற்புதம் என்ன தெரியுமா? 10 குஷ்டரோகி வர்றான். யார்கிட்ட? ஏசப்பா கிட்ட. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 13. நான் ஒன்று கேட்கவா? 10 பேரும் சுகமானானா இல்லையா? 10 பேரும் சுகமானான். ஆனால் நன்றி சொல்ல வந்தது எத்தனை பேர்? ஒரே ஒருத்தன் தான். சபைக்கு வர்ற 10 பேர் சுகமானா அப்போ 10:1 தான். சபையில் ஒருத்தன் தான் ஐக்கியமாவான், 9 பேர் ஓடி போயிடுவான். அதனால தான் நிறைய பாஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் அடையாளங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் எதுக்கு பிரதர்? சபையில் நிலைக்க மாட்டேங்கிறாங்க, சபையில் இருக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, திருவிருந்து ஆராதனை என்ன நிலைமையில் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது காரியம், பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 50-51 படிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 50-51. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். கையை உயர்த்தி ஒரு ஆமென். அப்பொழுது ஒரு நிமிஷம் கவனிங்க. இவ பேதுரு செய்த ஒரே ஊழியம் என்ன ஊழியம்? என்ன சத்தமே காணா, வெட்டுற ஊழியம். மோசே செய்த ஒரே ஊழியம், முதல் ஊழியம் என்னது? கொல்ற ஊழியம், கில்லிங் மினிஸ்ட்ரி. அவர் கில்லிங் மினிஸ்ட்ரி, இவர் கட்டிங் மினிஸ்ட்ரி. யாரு? பேதுரு. போட்டு தள்ளிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் காதை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நான் சும்மா பேசலமா, கொஞ்சம் என்னை பாருங்க. ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினா இப்போ என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க. இப்போ கவனிங்க, காதை வெட்டினா என்ன நடக்கும்? இதே மாதிரி ஆசிட்ல போட்டு நேரம் எங்கே கொண்டு போகணும்?
ஜிஹெச்சில் கொண்டு போய் அவனுக்கு அனிஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு காதை என்ன பண்ணணும்? பேச மாட்டிங்களா? நிறைய பேர் இன்னமும் காதை தச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா தோடு போட்டு தோடு இழுத்து 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 காது என்ன ஆயிடுச்சு, இப்படி வந்துருச்சு, பெரிய ஓட்டையாக விழுந்துருச்சு. காதை என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், தச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல. இப்போ காதே வெட்டித்தானே, என்ன பண்ணுறது? ரொம்ப அழகாக என் தெய்வம், ரொம்ப அழகாக என் தெய்வம் எடுத்து இப்படி ஒட்ட வச்சார். அந்த இயேசுவை தாங்க நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே அழகா அதை என்ன பண்ணார் பாருங்க, என்ன பண்ணார்? அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார். 19வது அற்புதம் காதை ஒட்ட வச்சார். 20வது அற்புதம் என்ன தெரியுமா? கப்பர்நகூமில் ராஜாவினுடைய மனுஷர், அதை தான் நான் சொன்னேன்ல, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ராஜாவின் மகன் சுகமானது. 21 என்ன தெரியுமா? 38 வருஷமா வியாதி, எந்திரிக்கவே இல்லை ஒருத்தன். எங்கே கிடந்தான்? பெதஸ்தாவில். யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். 22வது அற்புதம் குருடனாய் பிறந்தவன். யோவான் 9 படிக்கிறோம்ல, ரபி இவன் குருடனா பிறந்திருக்கிறது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம்? அந்த கில்ட்டி, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் அதனால பிள்ளை இப்படி பிறந்துட்டானோ? இல்லை இல்லை, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படணும்னு அவன் இப்படி பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. 23வது அற்புதம் புயலை அடக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23லிருந்து 27, மார்க் 4ஆம் அதிகாரம் 37லிருந்து 41, லூக்கா 8ஆம் அதிகாரம் 22லிருந்து 25. 24வது அற்புதம், கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீன் எவ்வளோ பேருக்கு கொடுக்குறார்? 5000 பேருக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14லிருந்து 21, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30லிருந்து 44, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10லிருந்து 17. இது 4 சுவிசேஷ பகுதியிலே இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 14. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. 25வது அற்புதத்துக்கு வந்துடுறேன். தண்ணீர் மேலே நடக்கிறார். யாரு? இயேசு. எதன் மேலே நடக்கிறார்? மத்தேயு 14:22, மார்க் 6:47. இதில் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா எதன் மேலே இயேசு நடக்கிறார்? தண்ணீரின் மேலே. 27வது அற்புதம் என்ன அற்புதம்? 4000 பேருக்கு என்ன பண்ணுறார்? அங்கே 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு, இங்கே 7 அப்பம் சிறு மீன்களை 4000 பேருக்கு போஷிக்க கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32லிருந்து 39, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதம், 27வது அற்புதம். வரி கட்டணும், கஜானாவில் என்ன இல்லை, ட்ரஸ்ட்டில் என்ன இல்லை. பேதுரு நீ என்ன பண்ணு, கடலில் போய் என்ன பண்ணு, தூண்டில் போடு. கடலில் போய் வலை தான் போடுவாங்க, ஆனால் நீ கடலில் போய் என்ன பண்ணு, தூண்டில் போடு. இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். தூண்டில் போட்டு மாட்டுற அந்த முதல் மீன், கடல்லனா வலையிலன்னா நிறைய மீன் மாட்டோம். நான் எருசலேமில் ஒரு காட்சி பார்த்தேன். கடலில் அந்த கலிலேயாவில் அப்படி தூண்டில் போடுவோம், ரொம்ப அருமையாக இருக்கும். பெரிய பெரிய மீனாக வரும். அப்படி போட்ட உடனே ஒரு மீன், அப்படி போட்ட உடனே ஒரு மீன் அருமையாக மாட்டுமா. ஏன்னா அந்த ஒரு மீனில் தான் வாயில் என்ன இருக்குது, காசு இருக்குது. இன்றைக்கி எந்த மீன் வாயிலிருந்து உங்களுக்கு காசு வரும்னு தெரியாது. இயேசு சொல்கிறத கேளுங்க, காசு வரும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இயேசு சொல்கிறத என்ன வரும்? 28வது அற்புதம் என்ன தெரியுமா? கனி கொடுக்காத அத்திமரம், பழம் கொடுக்காத அத்திமரம். அது என்ன ஆயிடுச்சுங்க? பட்டு போயிடுச்சு. மத்தேயு 21:18, மார்க் 11:12. 29வது அற்புதத்துக்கு போயிடுவோமா? திரளான மீன்கள் கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
4 முதல் 11 வசனங்கள். யோவான் 21 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வெறுமை இருக்குதா? அந்த வெறுமை மாறப்போகுது. திரளான மீன்கள். 30வது அற்புதத்தை சொல்றேன். அது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன அற்புதம் தான். தண்ணீரை அவர் என்னவா மாத்தினார்? யோவான் 2:1 முதல் 11 வசனம். 31வது அற்புதம், ஒரு தலைவனுடைய மகள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 26 வசனங்களை படிச்சீங்கன்னா, ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, என் மகள் என்ன ஆயிட்டா? மரிச்சிட்டா, உமது கையை வந்து வையும், அப்பொழுது என்னாவா? பிழைப்பாள். தொடர்ந்து வேகமாக போங்க. இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவர் பின்னே போனார். அதே 12 வயது பெரும்பாலும் சரி, அந்த வீட்டு வாசை தாண்டி போங்க. 20 தாண்டி போங்க. 20வது வசனத்தை தாண்டி போங்க. மத்தேயு 9:20 தாண்டி போங்க. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறுபெண் என்ன ஆகல? அல்லேலூயா. 32வது அற்புதம் என்ன தெரியுமா? நாயுனூர் விதவையினுடைய மகன் இறந்துட்டான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 17 வசனங்களில் படிக்கிறோம். இயேசு பாடையை தொட்டார், வாலிபன் எந்திரிச்சானா? அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். லாசர். அல்லேலூயா. யாருங்க? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 44 வசனத்தில் அழுகி போய் 4 நாள் ஆயிடுச்சேன்னு யார் சொல்றா? நாருமேங்கிறா. யார் சொல்றா? மார்த்தாள். ஆண்டவர் சொல்றாரு, லாசருவே. எனக்கு தெரிஞ்ச கடைசி அற்புதத்தை சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் மரித்த இயேசுவை பாதாளத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வர பண்ணினார். நல்ல கரங்களை தட்டி எழுப்பி நிற்பீங்களா?